திமுகவின் முக்கிய பிரமுகர் திரு பொன்முடி நம்மிடையே இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு பொன்முடி. திமுகவுடைய இளைஞரணி செயலராக மூப்பே சாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது பத்தி உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. அவர் நீண்ட காலமாக கழகத்திலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர், அமைச்சராக இருந்தவர், மாவட்ட செயலாளராக பணியாற்றியவர். அவர் மாநில துணை இளைஞரணி செயலாளராகவும் தளபதி அவர்களால் நியமிக்கப்பட்டவர். ஆகவே அவரை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நம்பிக்கையுள்ள பொறுப்பாளராக செயல்படுவார் என்ற நம்பிக்கையில் தான் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் அவரை நியமித்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். திரு பொன்முடி, அதே சமயத்துல இளைஞர் அணி இணை செயலாளராக சுபாஷ் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி சொல்லுங்க. அவரும் அதே போல்தான் நீண்ட காலமாக இந்த இயக்கத்திற்காக பணியாற்றியவர்கள் இந்த கழகம் எப்பொழுதும் கைவிடாது என்பதற்கு உதாரணமாகத்தான் இவர்களை எல்லாம் இளைஞரணி பொறுப்பிலே பல்வேறு யூகங்கள் இருந்த காலகட்டத்தில் கட்சிக்காக பணியாற்றியவர்களை தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர்களும் நியமித்திருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. திரு பொன்முடி, இப்போ ஸ்டாலின் திமுக செயல் தலைவராக பதவியேற்ற பிறகு இந்த இளைஞரணி செயலர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தாரு. ஆனா கட்சியுடைய பொருளாளர் பதவி இன்னும் அவரிடம் தான் இருக்கிறது. அந்த பொறுப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அந்த பொறுப்பை ஸ்டாலினே தான் வகிப்பாரா? அதை பத்தி சொல்லுங்க. அது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு. இந்த பொறுப்புகள் எல்லாம் நியமிக்கப்பட வேண்டிய பொறுப்பு. அடுத்தடுத்து முக்கிய பொறுப்புகள் எதுவும் மாற்றம் இருக்குமா? நியமிக்கப்படுவார்களா? அதை பத்தி சொல்லுங்க திரு பொன்முடி. அதெல்லாம் தலைமையில் கேட்க வேண்டிய கேள்விகள். இது தலைமையை முடிவெடுக்க வேண்டிய நிகழ்வுகள்.